राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो स्वामी समर्थ रामदास महाराज की जय। மகாராஷ்டிராவினுடைய பஞ்சபிராணன் அப்படின்னு முக்கியமா 5 பெயர்களை சொல்லுவார். அந்த பஞ்சபிராணன் யார் யார் அப்படின்னா, நம்ம மௌலி சந்த் ஞானேஸ்வர் மகாராஜ், அடுத்தது வேற யாரு, பக்த சிரோன்மணி பக்தராஜ் சந்த் நாம்தேவ் மகாராஜ், அடுத்தது வேற யாரு, ஜகத்குரு மகா வைஷ்ணவ சந்த் துகாராம் மகாராஜ், அப்புறமா சாந்தி பிரம்மம் சந்த் ஏகநாத் மகாராஜ். சரியா ஆர்டர் படி பார்த்தோம்னா ஞானேஸ்வரர் நாமதேவர், ஏகநாதர், துகாராம், கடைசியா சொல்லக்குட்டி சமர்த்த ராமதாஸ். இந்த பஞ்ச பிராணன் தான் மகாராஷ்டிராவினுடைய பலம், அஸ்திவாரம், ஆதாரம். மகாராஷ்டிரான்ற ஒரு ஷரீரத்திற்கான பஞ்ச பிராணன் இவர்கள் தான். அதுல சமர்த்த ராமதாசர் இன்னும் விசேஷமாக சொல்லுவார்கள். மற்றவர்கள்லாம் பக்தி அப்படின்னு ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தார். சமர்த்த ராமதாசர் ஷரீர ஆரோக்கியம், தேசத்தினுடைய க்ஷத்ரிய தர்மம், நிறைய விஷயங்களை அவர் சொல்லி எல்லாத்திலையும் ஜனங்களை தயார் பண்ணார். அதனால ரொம்ப விசேஷமாக சமர்த்த ராமதாசரை சொல்லுவார். சமர்த்த ராமதாசருடைய சரித்திரத்தில் ரொம்ப முக்கியமான ஸ்தலம் தான் டாக்லி, பஞ்சவட்டி பக்கத்துல. ஏன்னா அந்த இடத்துல அவர் 12 வருஷங்கள் தபஸ் பண்ணார் அப்படின்னு சரித்திரத்தில் இருக்கு. அங்க தபஸ் பண்ணும்பொழுதுதான் அவர் மனசுல பலவிதமான எண்ணங்கள், கேள்விகள் எல்லாம் வர்றது. அவ்வளவு அழகா அதெல்லாம் ராமன் கிட்டேயே புலம்பரா, ராமனே அழகா பதில் சொல்றார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல ஒவ்வொருத்தர் மூலமாக அவருக்கு அந்த பதில் கிடைக்கிறது. ரொம்ப அழகா இருக்கும். இது பாகவதத்துல சொல்லப்பட்ட விஷயம் தான். எப்பொழுதும் நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு விஷயம் அவதூத கீதை. இந்த அவதூதருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பாடங்கள் சொல்லி கொடுத்தார்கள் அப்படின்னு அவர் சொல்வார். அதாவது அவர்கள் நேரடியா அவருக்கு சொல்லிக் கொடுக்கல, ஆனா இவர் அவர்களிடத்திலிருந்து எடுத்துக்கொண்ட பாடங்கள், இவர்கள் எல்லாம் என்னுடைய குருமார்கள் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த மாதிரி உலகம் ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொரு விதமான விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறது. அம்மா ஒரு விதம், அப்பா ஒரு விதம், அண்ணன் ஒரு விதம், தம்பி ஒரு விதம், அக்கா ஒரு விதம், தங்கை ஒரு விதம், கணவன் ஒரு விதம், மனைவி ஒரு விதம், குழந்தை ஒரு விதம், பாட்டி, தாத்தா, மாமா, மாமி, நண்பர்கள், நண்பிகள், நெருங்கினவர்கள், தெரிந்தவர்கள், சொந்தக்காரர்கள், நாம் நித்தியம் பழகக்கூடியவர்கள், பார்க்கக்கூடியவர்கள். இப்படி ஒவ்வொருத்தர் மூலமா ஒவ்வொரு செய்தி நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைச்சுட்டே இருக்கு. மரம், செடி, கொடி, புல், பூண்டு, பூச்சி, மிருகம், பறவை, ஊர்வன எல்லாம் நமக்கு ஒரு பாடம் சொல்லித் தருகின்றது. தேனியா இருக்கட்டும், எறும்பா இருக்கட்டும், எல்லாம் சொல்லித் தரும். நான் 2 நாள் முன்னாடி கூட ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன்.
ரொம்ப அழகா இருந்தது. இயற்கையினுடைய சிருஷ்டி நமக்கு இன்னும் பல விஷயங்கள் புரியல, பிடிபடலை. அதான் ஒரு விதமான மீன், பேர் மறந்து போயிடுது எனக்கு. இந்த ரெண்டு மீனும் அழகா ஜோடியா இருக்கு. இந்த முட்டை இடும் பொழுது என்ன பண்றது, தண்ணியிலிருந்து தாவி பக்கத்துல இருக்கக்கூடிய செடியில இருக்கக்கூடிய இலையில போய் முட்டைகளை இட்டுட்டு இந்த மீன் அந்த கேப்புல மேல போய் நம்ம தண்ணியிலேருந்து தாவி அதுல போய் முட்டை இட்டு வந்துடும். பெண் மீன். இந்த ஆண் மீன் என்ன பண்றது, அப்பப்ப கீழிருந்து இந்த தண்ணியிலேருந்து மேலே போய் எடுத்து கீழே அப்படி தண்ணியை தெளிச்சு அந்த முட்டைகளை ஈரப்பசையோட வச்சிருக்கு. அந்த முட்டை மீன் குஞ்சாயி தண்ணியில வர வரைக்கும் அந்த முட்டைக்கு தண்ணீர் பசை, நீர் பசை வேணும் இல்லையா, அது கீழேந்து அப்பப்போ போய் தாவி அது மேலே தண்ணியை தெளிச்சுட்டு வர்றது. என்னெல்லாம் இருக்கு உலகத்துல. நாம என்னமோ மனிதர்கள் வசத்தின்னு பேசிட்டு இருக்கோம். அவ்வளவோ இனங்கள். அது மாதிரி இன்னொன்னு பார்த்தேன். ஏதோ ஒரு பாலைவன பறவை எங்கேயோ போய் பறந்து எங்க தண்ணி இருக்கோ அங்க உடம்பு முழுக்க அப்படி தண்ணியில முக்கி அந்த இறகெல்லாம் நினைச்சுண்டு அந்த ஈரம் வெயிட் ஆகும் இல்லையா, அந்த ஈரத்தோட பறந்து வர்றது. இதுக்குன்னா கூட்டில் இருக்கக்கூடிய தன் குஞ்சு பறவைகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக. இது வந்தோடனே அந்த இறகுல ஓட்டிட்டு இருக்க தண்ணி எல்லாம் இந்த குஞ்சு பறவைகள் குடிக்கிறது. இந்த பறவைக்கு என்னெல்லாம் அறிவு கொடுத்திருக்கார் சுவாமி. இந்த தூக்கணான் குருவி கூடு, அப்பா நான் பார்த்து பார்த்து பிரமிக்கக்கூடிய ஒண்ணு. டெய்லர் பேர்ட்னு சொல்லுவேன் இல்லையா, நிறைய சொல்லிட்டு போகலாம். அப்ப எல்லாமே பாடம் சொல்லி கொடுக்கிறது நமக்கு வாழ்க்கையில். நாம எப்பொழுதுமே மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற நினைப்புல இருந்துட்டா எல்லாத்தையுமே கத்துக்கலாம். சமர்த்த ராமதாசர் அப்படி ஒரு ஓப்பன் மைண்டடா இருக்கார். ஓப்பன் மைண்டட்னா ரிசீவிங் இதுல இருக்கணும். எல்லார்கிட்ட இருந்தும் நல்ல விஷயங்களை ரிசீவ் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா விஷயங்கள் கிடைச்சுட்டே இருக்கும். அதுவே ஒரு சுகம் தெரியுமா. அதுதான் புத்தியை வளர்க்கறது, ஞானத்தை வளர்க்கறது, அறிவை வளர்க்கக்கூடிய அழகான விஷயங்கள். அந்த அறிவு பசி வேணும். விழித்திரு, பசித்திரு, தனித்திரு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. இந்த பசி ரொம்ப நல்லது. ஸோ ராமதாசர் தபஸ் பண்றார். கோவில்ல யாராவது பிரவச்சனம் பண்ணா போய் கேட்கிறார். அங்க ஏதாவது சந்தேகம் வந்தா அவர்களிடத்துல அழகா மரியாதையா கேட்டுக்கிறார். அவர்கள் சொல்ற பதில வாங்கிக்கிறார். அதன் பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய பதில ஆலோசனை பண்றார். அழகான ஒரு தபஸ் சொன்ன இல்லையா. எல்லார்கிட்டையும் முதல்ல நன்றியோட இருக்கார். அவருக்கு யாராவது பிக்ஷை கொடுத்தா அவளை பார்த்து கைகூப்பி ஜெய் ஸ்ரீராம் அப்படி ஜெய் ஸ்ரீராம் சொல்லும் பொழுது நன்றியோட இருக்கார். இந்த கிரேட்ஃபுல்னஸ் வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் நன்றியோட பார்க்க பழகுங்களேன். உங்கள் கணவரையோ இல்லாட்டி உங்கள் மனைவியையோ உங்கள் குழந்தைகளையோ. குழந்தைகளை நன்றியோட பார்க்கணுமான்னா இந்த குழந்தைகள்ன்ற ஒன்றை கொண்டுதானே நமக்கெல்லாம் தாய் தகப்பன் அப்படின்னு ஒரு அடையாளம் இல்லையா. நம்முடைய தாய் தகப்பனை நன்றியா பார்க்கணும். நம்ம கூட வேலை செய்யறவர்களை நன்றியோட, இந்த நன்றியோட பார்க்க ஆரம்பிச்சுட்டாலே வாழ்க்கையில ரொம்ப தெய்வீகத்தை உணர முடியும். ரொம்ப அழகா இருக்கும். உங்களுடைய படுக்கை, நீங்கள் உபயோகப்படுத்துகிற ஃபோன், இது வேணா இருக்கட்டும், எல்லாத்திலும் ஏதோ ஒரு நன்மை இருக்கத்தானே செய்கிறது. அந்த நன்றி. அதனாலதான் நம்ம பஞ்சபூதங்களை எல்லாம் தொழுகின்றோம். ஏன்னா பஞ்சபூதங்கள்னாலதானே நம்ம வாழறோம். காற்று, தண்ணீர், அக்னி, பூமி, ஆகாசம், ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கையில முக்கியமான பங்கு வகிக்கிறது இல்லையா. சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், திசைகள், எல்லாத்தையும் நன்றியோட பார்க்கணும். பூமிக்கு சுழற்சி இல்லை அப்படின்னா நாள்கள் கிடையாது இல்லையா. சூரியோதயம் சூரிய அஸ்தமனம் இல்லைன்னா பகல் இரவு இல்லை இல்லையா. எல்லாத்துக்குமே ஒரு அழகான விஷயங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் அந்த நன்றி.
இந்த நன்றி தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ரகசியம். நன்றியோட அந்த மாடு, அந்த மாட்டை மேய்க்கக்கூடிய, எருமையை மேய்க்கக்கூடிய தாத்தா வாளுக்கெல்லாம் ஒரு நன்றியோட கிருத்தஜையோட இருந்தா, இவர் அந்த நன்றியோ அந்த மாட்டை பற்றி ஆசீர்வாதம் பண்ணதுல அந்த மாடு பால் நிறைய கறக்க ஆரம்பிச்சுட்டு அவர் டெய்லி கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கார். ஊர்ல பிக்ஷை எடுக்க போறார், மக்கள் எல்லாம் கொடுக்க ரொம்ப நன்றியோடு அவளுக்காக பிரார்த்திச்சுக்கிறார். அப்புறமா இவர் அங்க தனியா தானே தபஸ் பண்றார். சமயத்துல இந்த காட்டு மிருகங்கள்லாம் வரும், அப்பெல்லாம் அதை விரட்டுறதுக்கெல்லாம் இந்த ஈட்டி தீவட்டி எல்லாம் வச்சிருப்பார்கள். சமயத்துல இவர் தியானத்துக்கு இவருக்கே தெரியாது அந்த பக்கத்துல ஏதாவது வந்ததுன்னா, அப்ப யாராவது இந்த ஆத்தங்கரை அந்த குகை பக்கத்துல மாடு மேய்க்கிறவா துணி அவ வந்து அந்த மிருகங்களை எல்லாம் விரட்டி விடுவா. அவர்களிடத்த ரொம்ப நன்றியோட கைகூப்பி பார்த்துப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எல்லாருக்குள்ளிருந்தும் என் ராமராயா என்னை ரட்சிக்கிறான். ஓ, நான் கண்ணை மூடி உட்கார்ந்து இருந்தாலும் நான் தியானம் பண்ணாலும் இந்த ராமராயா என்னை காப்பாற்றானே, அந்த ராமராயா இவர்கள் உடம்புக்குள்ளிருந்து என்னை காப்பாற்றான். ஸோ அந்த உடம்பு ராமராயனுடைய அருள் அப்படின்னு அழகா பார்க்கிறார். இவர் நிறைய நேரம் தண்ணியில உட்காந்து தபஸ் பண்ணார். அப்ப இந்த மீன்கள்லாம் கடிச்சுடும் இல்லையா, ரொம்ப நேரம் தண்ணியில உட்காந்தா உடம்புல அந்த தண்ணி ரொம்ப நேரம் உட்கார 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 ஒரு மாதிரி ஆயிடும் இல்லையா தோலெல்லாம். அவர் பாட்டுக்கு வருவார் போவார், கண்டுக்க மாட்டார். ஆனா அங்க இருக்க யாராவது வந்து பாலயோகி இது இந்த மருந்து போட்டுக்கோங்க, இந்த மருந்து போட்டா அந்த ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்க இல்லையா அதெல்லாம் சரியா போயிடும், இந்த மீன் கடிச்சதெல்லாம் சரியா போயிடும், அவளே போட்டு விட்டுட்டு போயிடும், அவளே எடுத்து கொடுத்துருவாள். அதாவது யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னு பகவான் சொல்லுவான் இல்லையா. அந்த யோகக்ஷேமம்ன்ற விஷயத்துல இவருக்கு ரொம்ப அழகா அனுபவம் கிடைச்சுட்டே இருக்கு. ஏன்னா இதுக்கு பேர் தான் டோட்டல் சரண்டர். எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ஒப்படைச்சிட்டோம்னா உங்களுடைய உடம்பு அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, அதுக்கு தர வேண்டியதை தகுந்த காலங்களில் தகுந்த முறைப்படி தர்றது. அது பசிக்கிறது அப்படின்னா ஆகாரம், தாகிக்கிறதுனா தாகம், தாகிக்கிறதுனா தண்ணி, அந்த மாதிரி உடம்புக்கு கலப்புக்கு உடனே தூக்கம் கொடுக்கறது, எல்லாமே இது எல்லாமே பகவான் நடத்தி கொடுக்கிறான். ரொம்ப கிருத்தஜைன்னா நன்றினா ரொம்ப நன்றியோட இருக்கா. சரி, நம்மளுடைய முயற்சி விடப்படாது, ஏன்னா எறும்புகள்லாம் திரும்ப திரும்ப அதை பண்றதுன்னு பகவான் சொல்லி கொடுத்துட்டான். ஒரு சின்ன ஜீவனுக்கு அவ்வளவு முடியும்னா என்னால முடியாது, நான் பண்ணுவேன். அப்ப இவர் அந்த டாக்லியில இருக்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்கிறது. அவர் டாக்லியில இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு ராணி வந்து அந்த இடத்துல தீர்த்தம் ஆடுறதுக்கு வரா. இந்த நந்தினி நதி கோதாவரி நதி சங்கமத்துல ஒரு ராஜா இருந்தார், கேலோஜி ராஜே போஸ்லேன்னு சொல்லுவாங்க. கேலோஜி ராஜே, மகாராஷ்டிரால ராஜேன்னு சொல்லுவார், ராஜே போஸ்லேன்னு சொல்லுவா இல்லையா. அப்ப ரொம்ப அழகி. அவள் கூட அவளுடைய பணிப்பெண்கள், கொஞ்சம் வீரர்கள் இவெல்லாம் வரா. விடிய காலம்பர அவள் வரா, வந்து அந்த நதியில குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு. ரொம்ப அழகான சங்கமம். இந்த டாக்லி வந்து நந்தினி கோதாவரி சங்கமம் பக்கத்தில் இருக்கிறதுனால அங்க வரா. அப்ப இந்த அவுரங்கசீப்பினுடைய ஒரு படைத்தளபதி மாதிரி வச்சுக்கோங்களேன், அவன் ஒத்த ஆளா வந்து இந்த ராணியை தூக்கிட்டு போறான். அங்க நிறைய பேர் இருக்கா, இந்த ராணியோட அந்த வீரர்கள் இருக்கா, அவளுடைய பணிப்பெண்கள் இருக்கா. ஒரே ஆளா வரான், தூக்கிட்டு போறான். எல்லாரும் கத்துறா. கத்தும் பொழுதுதான் இவர் பார்க்கிறார். இவருக்கு அதிசயமா இருக்கு. என்னன்னா அவன் ஒருத்தன் தான், நிறைய பேர் இருக்கா, எல்லாரும் சேர்ந்து போராடலாமே. இந்த பெண்கள் இருக்கா, தாசி பெண்கள், வேலைக்காரிகள், அவர்களால ஒரு முயற்சி அவர்கள் பண்ணலாமே.
படை வீரர்கள் இருக்கு, அவர்கள்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணலாம். இவருக்கு அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி, என்னது இது, போராட கூட மாட்டேங்கிறாள். இந்த முகலாயர்கள் மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரையும் கோரமா கொலை பண்றோம். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இவர் சில கிராமங்கள் வழியா கடந்து வரும்போதெல்லாம் மரத்துல எல்லாம் அடிச்சு கட்டி தொங்க விட்டுருக்க பொணங்களை அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பல இடங்கள்ல பண்ணி 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 என்ன ஆயிடுச்சுன்னா, மக்களுடைய மனசுல அப்படியே அந்த பலம் குறைஞ்சு போய், பலம் குன்றி போய், நம்பிக்கையும் குறைஞ்சு போய், அதாவது பக்தி கூட ஏதோ பண்றாளே ஒழிய ஒரு தீர்மானமா இதெல்லாம் மாறும், இதெல்லாம் மாறணும்ன்ற அந்த ஒரு பிடிமானமும் இல்லை. ஒரு ரொட்டீனா கோவிலுக்கு போறதெல்லாம் பண்றாளே ஒழிய, ஆனா ஹிருதயபூர்வமா அந்த ஒரு தாபம், ஆல்ரெடி அந்த ஒரு தேடல், அந்த ஒரு தவிப்பு, அந்த ஒரு அன்கண்டிஷனல் ஃபெய்த் இல்லவாகிட்ட. உடல்ல பலம் இருக்கு, ஆனாலும் அந்த உள்ளுக்குள்ளே அந்த ஒரு போராடுற உணர்வு வேணும் இல்லையா, இந்த போராடுற உணர்வே இல்லை வாழ்க்கை. இவர் அது அவர் மனசுல ரொம்ப பாதிக்குது. என்ன இது, இவாளுக்கு என்ன பக்தியை சொல்லி தர முடியும்? அதாவது இதெல்லாம் மாறணுமே, இதெல்லாம் எப்ப மாற போறது, பகவான் அவதாரம் பண்ணி அதாவது ஒரு கையாலாகாத தனத்தை பக்தியா பண்ணிட்டு இருக்கா. நிறைய சந்தர்ப்பங்கள்ல ஒரு கையாளாக என்ன பண்றது, என்னால என்ன முடியல, தெய்வம் தான் முயற்சியே பண்ண மாட்டேங்கிறா. முயற்சி பண்ணணும் இல்லையா? நிறைய பேருக்கு என்ன நினைப்பா, பக்தி பண்ணா முயற்சி பண்ண வேண்டாம். பக்தி பண்ணாலும் முயற்சி பண்ணணும். பக்தி பண்ணாலும் நீங்கள் உங்கள் முயற்சி, பக்தி பண்றதே நீங்க உங்க முயற்சிகளை ஒழுங்கா பண்றதுக்காகத்தான். பக்தி பண்ணா முயற்சியே பண்ண வேண்டாம், எல்லாம் தானா நடக்கும் அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. பகவானை சரணாகதி பண்ணுங்கோ, உங்க முயற்சிகளை பண்ணுங்கோ. எந்த எல்லைக்கு மேல உங்களால முடியாதோ அந்த எல்லையில பகவான் செய்வான் அப்படின்னு தான் காண கிடைக்கிறது. சரியா? இப்போ ஒரு குழந்தை பள்ளிக்கூடம் போகிறது, டீச்சர் எல்லாம் சொல்லித்தரா, படிக்கிறது, ஆனாலும் பெருசா இன்னும் நல்ல மார்க் வாங்கல. அது முயற்சி பண்றது, ஆனா அதுக்கு பெருசா ஒன்றும் வரல அப்படின்னு அப்பா அம்மா என்ன பண்ற, ஒரு டியூஷன் வைக்கலாம் அப்படின்னு டீச்சர்கிட்ட சொல்றா. டீச்சரும் சரி டியூஷன் எடுக்கிறேன்றா. ஸோ இது முயற்சி பண்ணினாதான் இதோட அடுத்த லெவல்ல கொண்டு போகிறதுக்கு மற்றவர்கள் சகாயம் செய்வார்கள். ஒரு விதையை நடுறோம், தண்ணி விடுறோம், அது வளர வளர அது அதனுடைய முயற்சி பண்ணி அது வளரும் பொழுதுதானே நம்ம தண்ணி வைப்போம். அப்புறமா அதுக்கு ஏதாவது ஒரு வேலியை கட்டுவோம், இல்லாட்டி ஒரு கொடியா இருந்தால் அது மேலே வளர்றதுக்கு ஒரு கொம்பை நடது. எப்ப இது தன் முயற்சி கொஞ்சமாவது பண்ணாதான் அதற்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு உதவி கிடைக்கும். தன் முயற்சியே இல்லாத வாழ்க்கை போய் என்ன பக்தியை சொல்லி கொடுக்கறது இல்லையா? இவர் மனசு ரொம்ப பாதிச்சு கொடுத்து, இல்ல இது சரி வராது, இந்த ஜனங்களுக்கு போய் நான் பக்தியை பெருமை சொல்லி கொடுத்து பிரயோஜனம் இல்லை. முதல்ல வாழ்க்கை நம்பிக்கையை கொடுக்கணும், தைரியத்தை கொடுக்கணும், போராடுற குணம். நிஜமாவே இந்த போராடுற குணம்ன்றது ரொம்ப முக்கியம். நம்முடைய மகாத்மாக்கள் பல பேர் இந்த அசோகர் இருக்கார் இல்லையா, அசோக சக்கரவர்த்தின்னு சொல்றோம் இல்லையா, அவர் ஒத்துக்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டா அவர் இந்த சனாதன தர்மத்தை விட்டு விலகி போய் யுத்தம் எல்லாம் வேண்டாம் அப்படிலாம் முடியாது. நான் வயலன்ஸ் அப்படின்ற ஒண்ணு கிடையவே கிடையாது. மிலிட்டரியில போய் நான் வயலன்ஸை பத்தி பேச முடியுமா? உடம்புலயே நான் வயலன்ஸ் கிடையாது, ரைட்? உள்ள ஒரு நோய் வருது அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தின்னு ஒண்ணு இருக்கணும், கரெக்டா? இப்ப வெயில், மழை, கோரமான வெயில், கடினமான மழை, இதெல்லாம் வரணும். அதெல்லாம் தாண்டி தான் தேக்கு மரம் எல்லாம் நிக்கணும். ஸோ பகவத்கீதை நான் வயலன்ஸ்க்காக பேசினா பைத்தியகார்த்தனம் அப்படின்னு சொல்லுவா, ரைட்? பகவத்கீதை சண்டை போடுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது. நிறைய பேர் அஹிம்சா அப்படின்ற விஷயம் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறார். சண்டையே போடக்கூடாது, அதுக்கு பேர் தான் அஹிம்சைன்றா. அப்படிலாம் இல்லை. உங்களை நீங்க காப்பாத்திக்கணும். ஒரு கண்ணத்தை அரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுலாம் கிடையாது. முதல்ல ஒரு கண்ணத்துல யாரும் வாங்கக்கூடாது. யாரோ அடிப்பாதெல்லாம் வாங்கிட்டு இருக்க முடியுமான்னு அவசியமே கிடையாது. ஸோ ஒரு போராடுற குணம், கஷ்டங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு குணம் வேணும்.
வறுமை எனக்கு வேண்டான்னு போராடுறவன் தான் வறுமையை ஜெயிச்சு வருவான். அவமானங்களை ஜெயிக்க தெரிஞ்சவன் தான் உலகத்துல பெரும் புகழ் அடைவான். இவர் பார்த்தார், இது சரிபட்டு வராது, இந்த ஜனங்களை முதல்ல மாற்றணும். என் ராமராயன் அதற்கான வழிகள் எனக்கு சொல்லிக் கொடுக்கட்டும் அப்படின்னு அவர் தீர்மானம் பண்றார். இந்த விஷயம் நடக்கிறது. அதுக்கப்புறம் அந்த ராஜாவே போய் கேலோஜி ராஜே போஸ்லே போய் சண்டை போட்டு தன்னுடைய மனைவியை மீட்டில் வந்துடுறார். ஆனா ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல 10 பேர் அவளே போராடி ஜெயிச்சிருக்கலாம். இதுக்கு ஒரு ராஜா வரணும்ன்றது அவசியம் இல்லை இல்லையா? ஸோ அவரவர்கள் தங்களுடையதான முயற்சிகளை பண்ணணும். இது இவருடைய மனசுல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிடுது. ஸோ இப்ப ஜனங்களுக்கு மனோபலம், புத்தி பலம், நம்பிக்கை, போராடுற குணத்தை கொடுக்கணும். அதுக்காக தபஸ் ஆரம்பிச்சுட்டார். இவாளுக்கு போராடுற குணம் வந்துடுத்துன்னு ஜெயிச்சிருவா. போராடணும் இல்லையா? ஐயோ என்னடா இது ஒரு நாளை போல பிரச்சனைன்னு சொல்றவாளால் ஜெயிக்க முடியாது. பிரச்சனையா பரட்டம் பார்த்துக்கிறேன். ஓ இது பிரச்சனை முடிஞ்சு அடுத்த பிரச்சனை இருக்கா, ரைட் அதையும் பார்க்கறேன். என்ன ஆயிட போறது பார்க்கலாமே. என்னதான் ஆயிட போறது? கணவன் திட்டுறானா, சரி ஏன் திட்டுறான் கண்டுபிடிங்கோ, மாத்திக்கோங்க. ஒன்னு அவரை மாத்துவாட்டு நீங்க மாத்திக்கோங்க, அவ்வளவுதானே. மனைவி அடங்க மாட்டேங்கிறாளா, எப்படி அடக்கிறதுன்னு பாருங்க. அடக்கிறதுனா அவளை அன்பினாலே அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு பாருங்க. அவளை எப்படி அழகா நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆனந்தமா வாழறதுக்கு எப்படி வாழ வைக்க முடியுமோ அந்த வாழ்க்கை, அந்த மெத்தடை பார்க்கணும். சும்மா சொன்னா நான் சொன்னா கேட்கறது இல்லை, நான் சொன்னா புரிஞ்சுக்கிறது இல்லை, இந்த காரணங்கள் சொல்லிட்டே அப்படின்னால நீங்க முயற்சியை பண்ணல. நீங்க மிராக்கிள்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னா வாழ்க்கையா இருக்காது. புட் யுவர் எஃபர்ட்ஸ், ஃபேஸ் த சேலஞ்சஸ். அதெல்லாம் இருந்தா தான் உங்களால வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். அந்த வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான சவால்கள் வேணும். ராமராயா இவருக்காகவே சவால்களை கொடுத்துட்டான். இவர் பார்த்தார், இந்த சவால் இதுதான் முதல் சவால். இந்த சனாதன இந்து தர்மத்துல மாற்றம் உண்டாகணும், பாரத தேசத்துல மாற்றம் உண்டாகணும், ஒரு ராமராஜ்யம் ஸ்தாபிக்கணும் அப்படின்னா ராமனை போல ஒரு போராட்ட குணம் இந்த ஜனங்களுக்கு வரணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். இப்ப இன்னும் நிறைய நாமஜபம் பண்றார். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ராமராஜ்யம் வேணும் அப்படின்னா அந்த ராமனை போல விடாமுயற்சி வேணும். எத்தனை சவால்கள் வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். வாழ்க்கையை ஃபேஸ் பண்றவாளுக்கு மட்டும்தான் வாய்ப்புகள் குவியும். ஃபேஸ் பண்ணாம ஓடுறவாளுக்கு வாய்ப்புகள்லாம் ஒன்றும் பக்கத்துல பின்னாடி துரத்திலாம் ஒன்றும் வராது. இவர் என்ன தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். நாமஜபன ஜனங்களுக்கு மனதில் உறுதி வேண்டும் அப்படின்றத முதல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா கண்டுபிடிச்சிட்டார். ஓகே, இவாளுக்கு மனோபலம் கொடுக்கணும். எஸ், மனோபலம். மனோபலம் இருந்ததுன்னா இப்போ ஒரு சின்ன எறும்பு இருக்கு வச்சுக்கோங்களேன், அதனுடைய ஒரு புத்து பக்கத்துல அது போற இடம் நீ காலேஜ் கவலையே படாது, மேலே ஏறி ஒரு கடி கடிக்கும் உங்களை. கொசு நம்மளை கடிக்கிறது, என்ன தைரியம் இருக்கு அதுகளுக்கெல்லாம். அப்ப அந்த போராடுற குணம், அந்த ஒரு உணர்ச்சி கூட இல்லைன்னா அப்புறம் என்னத்தை பண்ண முடியும்? அது வேணும். அது ஒவ்வொருத்தருக்கும் வந்தாதான் ராமராஜ்யம் ஸ்தாபிதமாகும். இப்ப ராமன் கோவில் கட்டுறோம் எல்லாருக்கும் தோணினதுனாலதான் இன்னைக்கு ராமர் கோவில் கட்டுறோம். கரெக்டா இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. 1 மாசத்துல ஜோரா அயோத்தியால ராமஜன்ம பூமியில ராமனுடைய அழகான மாளிகை கும்பாபிஷேகம் இருக்கு. அப்ப எல்லாரும் சேரணும். அப்ப எல்லார் மனசுலையும் அதே போல அந்த நடந்து காட்டணுன்ற உத்வேகம் வரணும். அதற்காக சமர்த்த ராமதாசர் தபஸ் பண்ணார். என்ன புரிஞ்சு, இதேதான் உங்க குடும்பத்துல தான் ஒரு விஷயம் நடக்கணும்னா உங்களுக்கு அந்த போராடுற குணம் வேணும். அவளுக்கு அந்த மனோபலத்தை நீங்க கொடுக்கணும். கஷ்டப்படுறா பாவம், சிரமப்படுறா பாவம், ரொம்ப கஷ்டப்படுறா பாவம், இதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத வாதங்கள். அவளுக்கு போராடுற மனோபலம், விடாமுயற்சி, இதெல்லாம் வரணும். பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜெய ராம
जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो स्वामी समर्थ रामदास महाराज की जय। जय श्री राम। राधे कृष्णा।